7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தினமும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் ஆதாரத்தோடும் விடை தேடும் நேரம் இது. அந்த வகையில் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் ஏதாவது ஒரு சிறப்பு ஆளுமையை, ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து அவர்களிடம் மக்கள் நேரடியாக தாங்கள் விரும்புகின்ற, தாங்கள் கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இதை தமிழக ஊடக வரலாற்றில் முதல் முறையாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி உங்களுக்காக அளித்துக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய கேள்விகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முகநூலின் மூலமாகவும், தொலைபேசியின் மூலமாகவும், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் மக்கள் தங்களுடைய கேள்விகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் சிறப்பு விருந்தினராக உங்கள் கேள்விகளுக்கு நேரலையில் பதில் சொல்வதற்காக நம்மோடு இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், மக்களவையின் முன்னாள் உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். நேர்காணல்கள், எங்களை போன்ற செய்தியாளர்கள், எல்லா ஊடகங்களிலும் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பீர்கள். இதற்கு முன் நானும் கூட வேறொரு தொலைக்காட்சியில் உங்களிடம் நேரலையில் தொலைபேசியின் வாயிலாக மட்டும் மக்கள் உங்களிடம் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேரலையில் மக்களே தங்களுடைய கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தொகுத்திருக்கிறது. எப்படி உணர்றீங்க? மக்கள் என்ன மாதிரியான கேள்விகளை வேணாலும் வைக்கலாம், இருந்தாலும் முடிந்த அளவிற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை சாராத, நாகரிகமான, அரசியல் சார்ந்த எவ்வளவு ஆவேசமான கேள்விகளையும் வைக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? மகிழ்ச்சியாக இதை நான் உணர்கிறேன். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த களம் அமையும் என்று நான் நம்புகிறேன். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நேரலையில் இணைந்திருக்கிறார்கள் நேயர்கள் நம்மோடு. சென்னை, திருச்சி, நெல்லை என்று பல்வேறு இடங்களிலிருந்து நேரில் இணைகிறார்கள். முகநூலிலும் கூட கேள்விகள் ஏராளமாக இருக்கின்றன. உங்களுடைய விருப்பத்திற்கே நாங்கள் கொடுக்குறோம். முதல்ல எந்த கேள்விகளை போகலாம்? முகநூல் கேள்வி அல்லது நெல்லை, திருச்சி, சென்னை, எந்த மக்களுடைய கேள்விக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் நெல்லையிலிருந்து வீரம் விளைந்த நெல்லை மண்ணுக்கு செல்லலாம். முதலில் நெல்லை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. நெல்லை மாவட்டத்திலிருந்து நெல்லை நேயர்கள் திருமாவளவன் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. விரைவாக, சுருக்கமாக. வணக்கம் சார், நான் திருநெல்வேலியிலிருந்து திருநங்கை சுவாதி பேசுகிறேன். திருநங்கைகளுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? மீண்டும் ஒருமுறை உங்களுடைய கேள்வியை பதிவு பண்ணுங்க நெல்லை நேயர்கள். நெல்லை நேயர்கள் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு. வணக்கம் சார், நான் திருநெல்வேலியிலிருந்து திருநங்கை சுவாதி பேசுகிறேன் சார். திருநங்கைகளுக்காண்டி நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? திருநங்கைகளுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. திருநங்கைகளுக்கென்று ஒரு அரசியல் கட்சியில் துணைநிலை அமைப்பை கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரவாணிகளுக்கென்று ஒரு துணைநிலை அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதற்கென்று கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ரம்யா என்பவரை மாநில செயலாளராக நியமித்திருக்கிறோம். அவர்களை சமத்துவமாக சமூகம் நடத்த வேண்டும், அவர்களுக்கு எதிரான இழிவுகளை துடைக்க வேண்டும், அரசியல் ரீதியாக அவர்கள் வலிமை பெற வேண்டும், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக விளிம்புநிலை சமூகத்தின் ஒரு பிரிவு என்கிற அடிப்படையில் திருநங்கைகளுக்காக, அதாவது அரவாணிகளுக்காக இந்த இயக்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இந்த இயக்கத்தில் ஏராளமானவர்கள், அரவாணிகள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. நல்லது. அடுத்ததாக நாம் சென்னை நேயர்களுக்கு போகலாமா? தலைநகருக்கு சென்னை நேயர்கள் இணைப்புக்குள்ள இருக்கிறீங்க. சென்னை நேயர்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வியை விரைவாக பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திருமாவளவன் தயாராக இருக்கிறார். உங்கள் பெயர், கேள்வி. நான் பிரேம் பேசுகிறேன். விசிக்கு நீங்கள் தொடங்கின கட்சியா? ஒரு சில மக்கள் மலைச்சாமி ஐயா தொடங்கின கட்சின்னு சொல்கிறாங்க. நல்லது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறார். யார் தொடங்கிய கட்சின்னு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பாரதிய தலித் பேந்தர் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பிலிருந்து பரிணாமம் பெற்ற ஒரு அமைப்பு. 1972 மராட்டி மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய துணைவியார் சவிதா அம்மையாரால் தொடங்க பெற்றது. ராம்தாஸ் அத்வாலே, அருண் காம்ப்ளே, ராஜா தாலே போன்ற தலித் சிந்தனையாளர்கள் உருவாக்கிய இயக்கம் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா. அதனுடைய தமிழ்நாடு கிளையின் அல்லது தமிழ்நாடு யூனிட்
அதனுடைய தலைவராக அமைப்பாளராக மறைந்த அண்ணன் வழக்கறிஞர் மலைச்சாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரோடு எனக்கு 1989 அறிமுகம் ஏற்பட்டது. அவர் செப்டம்பர் 14, 89 காலமாகிவிட்டார். அவருக்கு பிறகு அவரை பின்பற்றிய தோழர்கள் தொண்டர்கள் அந்த இயக்கத்தை எடுத்து நடத்தும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். அப்போது நான் அந்த அமைப்பினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பாரதிய தலித் பேந்தர் இயக்கம் என்கிற பெயரிலேயே நான் இயங்கவில்லை. ஏனென்றால் எனக்கு மும்பையோடு எந்த தொடர்பும் இல்லை. இது மும்பையை தலைமையாக கொண்ட ஒரு அமைப்பு. எனவே புதிய கொடி, புதிய பெயர், புதிய கொள்கை, புதிய கோட்பாடு என்ற அடிப்படையில் தமிழகத்தை மட்டும் மையமாக வைத்து நான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு 25 ஆண்டுகளாகின்றன. நாம் திருச்சிக்கு செல்லலாம். திருச்சி நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி விரைவாக சுருக்கமாக. என்னோட பெயர் தமிழாதன். அண்ணா, திருச்சியிலிருந்து பேசுகிறேன். அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தங்களுடைய தலைமையில் ஏறத்தாழ 25 ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழாவை தொற்றிருக்கிற சூழ்நிலையில் அம்பேத்கர் 125வது பிறந்தநாள் ஆண்டும் இதே ஆண்டிலே வந்திருக்கிறது. தமிழகத்திலே தங்களுடைய தலைமையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாடு எதிர்நோக்கி இருக்கிற பல்வேறு சிக்கல்கள், இதை தாழ்த்தப்பட்டோர் தலைமையில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை அண்ணன் அவர்கள் மக்களுக்கு சொல்லிட வேண்டும். ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சூழல் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடி இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமில்லாமல் தலித் அல்லாத தலைவர்கள் என்ற வரிசையிலே தந்தை பெரியார் முக்கியமான இடத்தை பெறுகிறார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு அரசியல் தலைவராக அங்கீகாரம் பெறுவது அல்லது முதல்வராக நாற்காலியில் அமர்வது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இங்கே இருக்கிறது. என்றாலும் கூட தம்பி தமிழாதன் சொன்னதைப் போல தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணப்பட வேண்டும். தலித்துகள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் ஆதரவோடு, அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் பங்களிப்போடு ஒடுக்கப்பட்டவர்கள் அரசியல் சக்தியாக வலிமை பெற முடியும், ஆட்சி அதிகாரத்தையும் வென்றெடுக்க முடியும். தொலைபேசியின் வாயிலாக நேயர்கள் தொடர்ந்து இணைப்பில் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். தொலைபேசியின் வாயிலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. மிகச் சுருக்கமாக விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. ஐயா வணக்கம். நான் திருவள்ளூர்ல இருந்து பாஸ்டர் பிரான்சிஸ் பேசுறேன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கங்க. உங்களுடைய 25 ஆண்டு கால பணியை பார்த்து நாங்க பெருமை அடைகின்றோம். இன்னும் நீங்க அதிகமா செயல்பட வேண்டிய காலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்றத நாங்க நினைக்கிறோம். அண்ணனிடத்துல 2 கேள்விதான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, உங்களுடைய கள பணியாளரிடத்துல இன்னும் காலனிகள்ல போயிட்டு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்கன்றத நான் நினைக்கிறேன். மனு தர்ம சாஸ்திரத்தை குறித்து தலித் மக்களுக்கு இன்னமும் தெரியல. நாங்க சில கிராமங்கள்ல பேசுறப்போ அடுத்த கேள்வி சுருக்கமாக ஐயா மன்னிக்கணும். அடுத்தது, அண்ணனை குறித்து ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கேன். நீலவானத்து நிலவ அண்ணன்கிட்ட சொல்லி இருக்கிறேன். திருமா எங்கள் கொடுமைகள் தீருமான்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். சரி, திருமா தலைமை ஏற்க வந்தோம் அப்படின்னு உங்களை பற்றி. சரி, அதை நீலவானத்து நிலவ அண்ணன்கிட்ட கொடுக்கிறேன். நன்றி 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 உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்களுடைய கட்சிகளில் இன்னும் கூட அந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றியும் மற்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கொண்டு போய் சேர்க்கலைங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இன்னும் சரியாக களப்பணி ஆற்றவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த கேள்வி என்பதை விட ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஆலோசனை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு மனு தர்ம கோட்பாடுகளை எதிர்த்து துணிச்சலாக களமாடிக்கொண்டிருக்கிற இயக்கங்களுள் விடுதலை சிறுத்தைகள் முதன்மையான இயக்கம் என்பதை பிரான்சிஸ் அவர்களும் அறிவார் என்று நான் நம்புகிறேன். பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் இந்த கருத்தியல் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் விரும்புகிறபடி களப்பணியாளர்களை இன்னும் தீவிரமாக முடுக்கி விடுவோம். நன்றி. நம்ம நெல்லைக்கு போகலாம். மீண்டும் நெல்லை நேயர்கள் மறுபடியும் இணைப்பிற்கு வந்திருக்கிறீங்க. மிக விரைவாக சுருக்கமாக நெல்லையிலிருந்து யார் அடுத்த கேள்வியை முன்வைக்க போகிறீர்கள்? உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி. நெல்லை நேயர்கள் மிக விரைவாக. வணக்கம் சார், நெல்லையிலிருந்து அப்பாத்துரை. அதாவது இலங்கை தமிழர் நிலைப்பாட்டினை கொண்டுள்ள நீங்கள் காங்கிரசுடன் இணைந்து செயல்படுவேன் என்று சொல்வது எப்படி சரியா இருக்கும்? நல்லது, நன்றி அப்பாத்துரை. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு புறம் பேசுகிறீர்கள், காங்கிரஸோடு இணைய வேண்டும் என்பது போன்ற முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். இந்த கேள்வி நியாயமான கேள்வி. காங்கிரஸோடு இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னது ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அல்ல, மதவெறி பிடித்த சங் பரிவார் அமைப்புகளின் போக்குகளுக்கு எதிராக எல்லா தரப்பினரோடும், அதாவது பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற RSS போன்ற சங் பரிவார் அமைப்புகளை எதிர்க்கிற அனைத்து சக்திகளோடும் சேர்ந்து போராடுவோம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறோமே தவிர தேர்தல் கூட்டணி வைப்போம், ஈழத்தமிழர்களுக்கு இதன் மூலம் தீர்வு காண்போம் என்று நான் சொல்லவில்லை. ஈவேக்கி சம்பத் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது காங்கிரஸோடும் சேருவோம் என்று கூட நான் சொல்லவில்லை. காங்கிரஸோடு ஏதும் கூட்டணி எச்சாரமா என்று பலர் கேள்வி எழுப்பக்கூடும். அப்படி எழுப்பினால் கூட அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த இடத்திற்கு நான் வந்திருப்பது மதவெறி சக்திகளை எதிர்ப்பதற்காகத்தான். இடதுசாரிகளும் காங்கிரஸும் இன்னும் பிற மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இப்போது எழுந்துள்ளது. எனவே நாம் கைகோர்த்து நிற்போம் என்று சொல்லியிருக்கிறேன். ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு காண்பதற்காக காங்கிரஸோடு கைகோர்ப்போம் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு இணையாக அதோடு சேர்ந்த ஒரு கேள்வி முகநூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முகநூல் கருத்தை நம்ம பார்க்கலாம். பெரியார் தஞ்சை அப்படிங்கிற ஒருவர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார் முகநூல் பக்கத்தில். அவருடைய கேள்வி, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைகளுக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி முதல் சோனியா காந்தி வரையிலான காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் என்ற குற்றச்சாட்டு உங்களால் பல முறை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதில் தவறில்லை என்றும் கூறியுள்ளீர்கள். மதவாத ஆட்சிக்கு மாற்று காங்கிரஸ் ஆட்சிதான் என்று சொல்வீர்களே, ஆனால் மீண்டும் இனவாதம் தலை தூக்காதான்னு கேட்டிருக்கிறார். மிக சரியான ஒரு கேள்வி. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போதே என்னை அறிமுகப்படுத்திய காங்கிரஸாரே என்ன சொன்னார்கள் என்றால், விடுதலை சிறுத்தைகளுக்கும் எங்களுக்கும் பல முரண்பாடுகள் உண்டு என்றாலும் தமிழ் தேசியம் தொடர்பான இந்த களத்தில் திருமாவளவன் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன முரண்பாடு என்று வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் நான் பேசும்போது சொன்னேன், உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள முரண்பாடு, தீவிரமான முரண்பாடு ஈழச் சிக்கலில் மட்டும்தான். நாங்கள் விடுதலை புலிகளை, மேதகு பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், நீங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்களும் மாறப்போவதில்லை, நீங்களும் மாற வேண்டாம். இப்படி சொல்லிவிட்டுத்தான் நான் என் கருத்துக்களை பேசினேன். ஆகவே மதவெறி என்பது மிக மோசமான ஒரு சமூக அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நஞ்சு கருத்து. ஆகவே அதை இன்றைக்கு நாம் அனுமதிக்க முடியாது. காங்கிரஸ் மேல் நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே காங்கிரஸை தலித் மக்களின் எதிரிகளின் பட்டியலில் முதலில் வைத்தார். காந்தியடிகளையும் காங்கிரஸையும் இந்துத்துவத்தையும் மூன்றையும் தான் எதிரிகளாக காட்டினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் 3 எதிரிகள், கொள்கை ரீதியாக 2, பார்ப்பனியமும் முதலாளியமும். நபர் ரீதியாக சொல்லுகிற போது, ஆளுமை ரீதியாக சொல்லுகிற போது இந்துத்துவம், அடுத்து காங்கிரஸ், அடுத்து காந்தியடிகள் அப்படின்னு 3 பேரை எதிரிகளாக காட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனாலும் அதே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் அமைக்கப்பெற்ற ஆட்சியில் அவரும் ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றார். பிறகு அந்த பதவியை உதறி விட்டு வெளியே வந்தார். அப்போது அவர் ஒன்றை சொன்னார், நான் காட்டாற்று வெள்ளத்திலே கரைந்து போகிற களிமண்ணாக இருக்கக்கூடியவன் அல்ல, அந்த காட்டாற்றின் திசையே திசை திருப்பக்கூடியவன், அதன் போக்கையே திசை திருப்பக்கூடிய ஒரு கற்பாறை போன்றவன் என்று சொன்னார். ஆகவே நாம் மதவெறியை எதிர்க்கிற போது காங்கிரஸோடு கைகோர்ப்பதனால் காங்கிரஸோடு கரைந்து விட மாட்டோம். ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவோடு சேர்ந்து இடம்பெற்றிருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் நாம் விட்டுக் கொடுத்ததில்லை, சமரசம் செய்து கொண்டதில்லை, அதை கண்டிக்காமல் தவறியதில்லை. நிச்சயமாக இந்த இடத்தில் இயல்பாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் பொதுவாக தொகுப்பாளராக இந்த விவாதத்தில் நாங்கள் கேள்வியை முன்வைப்பதில்லை. இருந்தாலும் இயல்பாக ஒரு வரக்கூடிய ஒரு ஐயம் அப்படிங்கிறதுனால இருக்கிறேன். காந்தியடிகளோடு அம்பேத்கர் முரண்பட்டு ஆளுமை அடிப்படையில் எதிர்க்கக்கூடிய பட்டியலில் காந்தியடிகளை வைத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய கோட்சேவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பக்கூடியவர்களுக்கும் அம்பேத்கர் காந்தியோடு முரண்பட்டதற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை பிறகு கோட்சேவை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் காந்தியை விமர்சிப்பதற்கும் அம்பேத்கர் காந்தியை விமர்சிப்பதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? இதையும் கூட கேட்டு அறிந்து கொள்ளலாம் நேயர்களின் கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
நியூஸ் 7 தமிழ். பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சி. திருமாவளவன் நேயர்களினுடைய கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். தொலைபேசியின் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் நேரலையிலும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த வகையில் நம்ம இடைவெளிக்கு முன்பாக பெரியார் அம்பேத்கர் காந்தியோடு முரண்பட்டதற்கும் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய நாம் இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய கோட்சேவிற்கு ஆதரவான கருத்துக்கள் வருகிறது, இதற்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளை ஒரு இந்துத்துவத்தின் அடையாளமாக பார்த்தார். அவர் இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார். காங்கிரஸ் என்கிற அரசியல் அமைப்பின் மூலம் இந்திய தேசியத்தையும் இந்துத்துவ கருத்தியலையும் இந்து மதத்தையும் காப்பாற்றுவது அவருடைய பிரதானமான கடமையாக இருந்தது. ஆகவே சாதி ஒழிப்பில் அவர் அக்கறை செலுத்தவில்லை, ஒடுக்கப்பட்ட மக்களின் மீட்சியில் விடுதலையில் அவர் அக்கறை செலுத்தவில்லை என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு காந்தியடிகளின் மீது இருந்த கோபம். எரவாடா சிறைச்சாலையில் அவர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இருந்தபோது நேருக்கு நேராக சந்தித்த நேரத்தில் இதை கடுமையாக காட்டமாக கேள்விகளாக எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். காந்தியடிகளே, நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கதர் சட்டை போட்டவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் சேரலாம் என்று சொன்னீர்களே, ஆனால் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரஸ் கட்சியில் சேர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்ததுண்டா? நீங்களும் உங்கள் காங்கிரஸ் கட்சியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்தது என்ன என்று கேள்வியை எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த முரண்பாடு இந்துத்துவத்தோடு அவரை இணைத்து பார்த்த முரண்பாடு. ஆனால் கோட்சேவை ஆதரிக்கக்கூடிய மதவெறி கும்பல் காந்தியடிகள் சமூக நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசுகிறார், குறிப்பாக முஸ்லிம்களையும் அரவணைத்து பேசுகிறார், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் என்று சொல்லுகிறார். இதை நாம் அனுமதிக்கக்கூடாது, நமக்கு தூய்மையான இந்துத்துவம் மட்டும்தான் இங்கே தேவைப்படுகிறது என்று இந்து மதம், இந்துத்துவம், இந்துஸ்தான் என்கிற, அதுவும் அகண்ட இந்துஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பாரதம், இலங்கை என்று எல்லாவற்றையும் இணைத்து ஒரே இந்துஸ்தானாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வு கொண்டவர்களாகத்தான் கோட்சேவின் கும்பல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் காந்தி மீது கொண்ட கோபமும் அதனால் அவரை சுட்டு கொண்டதற்கான காரணமும் வேறு. புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தியடிகளோடு முரண்பட்டது முற்போக்கான சிந்தனையின் அடிப்படையில், இவர்கள் முரண்பட்டது பிற்போக்கான பழமைவாத கருத்திலின் அடிப்படையில். மற்றும் ஒரு தொலைபேசியின் வாயிலாக ஒரு நேயர் நின்று நிர்வாக அனுப்பியிருக்கிறார். வணக்கம். நல்லது, நம்ம முகநூல் கருத்துக்களுக்கு போகலாம். திருமா அவர்களே செய்யதலி கேட்டிருக்கிறார், இன்றைய தேவை என்ன? திமுக அதிமுக உடனான கூட்டணியா, இல்லை ஒரு வலுவான மூன்றாவது அணியா? மூன்றாவது அணியை அமைப்பதற்கு நீங்கள் ஏன் முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறார். இது நல்ல கேள்வி. 1999 முதலாக தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் அடியெடுத்து வைத்த காலத்தில் இருந்து ஒரு மாற்று அணி தமிழகத்தில் தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதற்கான ஒரு சூழல் தமிழகத்தில் அமையவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. மூப்பனார் அவர்களின் தலைமையிலே ஒரு மூன்றாவது அணி அமைந்தபோது அதிலே இடம்பெற்றவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். அப்படித்தான் நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம். 2001 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது இந்த கருத்தை மூப்பனார் அவர்களிடத்திலே நான் திரும்ப அழுத்தமாக கூறினேன். இந்த மூன்றாவது அணியை அப்படியே நீங்கள் தொடருங்கள், இது இந்த தேர்தலில் பயன் கொடுக்காவிட்டாலும் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பயன் கொடுக்கும். எனவே இந்த மாற்று அணியாக இதை வளர்த்தெடுக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அன்றைய சூழல் அவர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டியிருந்தது. வேறு வழி இல்லாமல் நாங்களும் திமுக கூட்டணியிலே அன்றைக்கு இடம்பெற நேர்ந்தது. இப்படி அடுத்தடுத்து திமுக அதிமுக என்ற கூட்டணிகளுக்கு சேரக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தில் எங்களை போன்ற வளரும் கட்சிகள் இருக்கின்றன. திமுகவிலிருந்து பிரிந்து வந்த மதிமுகவுக்கும் அந்த காலகட்டத்தில் சாதியின் பெயரால் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி கட்சியாக மாறிய பாமகவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு மாற்று சக்தி என்கிற வாய்ப்பை மக்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களும் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள். இப்போது விஜயகாந்த் அவர்களை மாற்று சக்தியாக கருதினார்கள். அவருக்கு இருக்கிற சினிமா பின்னணி, மற்ற பின்புலங்கள், அவர் ஒரு மாற்று சக்தியாக ஒரு அணிக்கு தலைமை தாங்கி மிகப்பெரிய எழுச்சியை, மாற்றத்தை உருவாக்குவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவராலும் அதை சாதிக்க முடியாமல் காலம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது, இடைவெளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக எங்களை போன்றவர்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர தலைமை கொடுத்து அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்ற சமூக சூழல் இங்கே இல்லை. அரசியல் பக்குவமும் இல்லை, சமூக புரிதலும் இங்கே இல்லை. இல்லை என்றால் அதை முன்னெடுப்பதிலோ அதை தலைமையேற்று வழிநடத்துவதிலோ எமக்கு எந்த தகுதி குறைவும் கிடையாது, அல்லது அனுபவ புரிதல் இல்லாமலும் நாம் இல்லை.
ஆனால் இங்கே இன்றைக்கு அந்த சமூக சூழலும் அரசியல் சூழலும் அமையவில்லை. மாற்று அணி என்பது மக்களின் விருப்பமாக இருந்தாலும் அது அமைவதற்கான ஒரு யதார்த்தமான சூழல் உருவாகவில்லை என்பது வேதனைக்குரியது. நாம மற்றும் நேரலையில் இருக்கக்கூடிய நேயர்களினுடைய கருத்துக்களை கேட்கலாம். நெல்லையிலிருந்து நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வைங்க. நெல்லை திருச்சி நேயர்கள் திருச்சியிலிருந்து இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம். திருச்சி நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. விரைவாக சுருக்கமாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கண்ணே, நான் திருச்சி ஜங்ஷன்லேருந்து புல்லட் லாரன்ஸ் பேசுகிறேண்ணே. ஆனால் அதிமுக இல்லாமல் ஒரு மூன்றாவது அணியாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒருங்கிணைக்க உங்கள் தலைமையில் வரணும்னு ஆசைப்படும். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதுதான் இப்போ ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதுக்கான பதில் ஒருவேளை அவங்க கேட்கக்கூடிய சூழல் இல்லை, அங்கே அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அடுத்த கேள்வி என்னங்கிறது இல்லைங்க. அதற்கான பதில் இப்போ தான் சொல்லி முடிச்சார் திரு லாரன்ஸ், புல்லட் லாரன்ஸ். நெல்லையிலிருந்து மற்றும் ஒரு நேயர், நெல்லை நேயர். விரைவாக நெல்லை நேயர்களை இணைப்பு பண்ணிட்டீங்க. விரைவாக சுருக்கமாக உங்களுடைய பெயர், கேள்வி. நெல்லை மாவட்டத்திலேருந்து ஜமால் பேசுகிறேன். இந்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி இடையில ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இதில் முஸ்லீம்களுக்கு புனிதமான தலமான மசூதிகள் செவத்தை இடிக்கணும், கிறிஸ்துவர்கள் ஆலயத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மிகவும் முஸ்லீம்கள் மத்தியில் மிகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக உங்களோட கருத்துக்கள் என்ன? தொடர்ந்து. நல்லது, நன்றி ஜமால். சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதாவின் முன்னணி தலைவர்களில் ஒருவர். அவருடைய கேள்வி என்பது சிறுபான்மை சமூகத்தினரை சீண்டி பார்க்கிற ஒரு நடவடிக்கை. அதாவது தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் கடவுள்கள் இல்லை, இந்து கோவில்களில் மட்டும்தான் கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருப்பது பிற சமூகத்தினரை கொச்சைப்படுத்தி அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தி அவருடைய நம்பிக்கைகளை சிதைத்து அதன் மூலம் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி அரசியல் ஆதாயத்தை தேட முயற்சிக்கிறார். அது சங் பரிவார் அமைப்புகளின் ஒரு இயல்பாக இருக்கிறது, ஒரு பொது இயல்பாக இருக்கிறது. அதாவது சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பை தூண்டுவது, அந்த வெறுப்பு அரசியலையே ஒரு உத்தியாக கையாளுவது. அதைத்தான் சுப்பிரமணிய சாமியும் கையாண்டிருக்கிறார். இதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கண்டித்திருக்கிறோம். அதை சிறுபான்மை சமூகத்தினர் பொருட்படுத்த தேவையில்லை என்பது என்னுடைய வேண்டுகோள். முகநூலில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. முகமூடி செலியன், நாடக காதலை புற்றீசல் போல பரப்பிவிட்ட குற்றச்சாட்டு உங்கள் மீது உள்ளது. இதனால் உண்மையான காதல் கூட கேவலப்படுத்தப்பட்டு மறுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான காதல் சமூகத்தின் மீது நீங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த களங்கத்திற்கான உங்கள் பதில்ங்கிற ஒரு கேள்வி முன்னிச்சுக்கிறார். நாடக காதலை பரப்பி விடுகிறீர்களா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இது சாதிய கருத்துக்களை முன்வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிற தற்குறிகளால் பரப்பப்பட்ட ஒரு அவதூறு. திருமாவளவன் பிறந்த பிறகா காதல் பிறந்தது? திருமாவளவன் பிறந்த பிறகா காதலர்கள் ஓடத் தொடங்கினார்கள்? மனித சமூகம் இந்த மண்ணில் தோன்றிய காலத்திலிருந்து, ஆணும் பெண்ணும் உருவான காலத்திலிருந்து ஒருவரை ஒருவர் விரும்புவது, காதலிப்பது, எதிர்ப்பு வந்தால் குடும்பத்தை விட்டே ஓடுவது என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிற ஒரு போக்கு. இது மானுடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான போக்கு. இதை போய் ஒரு அபாண்டமாக ஒரு கட்சியின் மீதும் ஒரு தலைவரின் மீதும் பழியை போடுகிறார்கள். அதை இப்படிப்பட்ட தம்பிகள் நம்புகிறார்கள் என்பதுதான் நமக்கு வேதனைக்குரியதாக இருக்கிறது. யார் சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்தாவது அது உண்மையா பொய்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் சொல்லி காதல் வருமா? திருமாவளவன் சொல்லி ஒரு பெண் இன்னொரு பையனை போய் விரும்பி காதல் செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஓடி விடுவார்களா? இது அப்பட்டமான ஆதாரம் இல்லாத அரசியல் தற்குறிகளால் முன்வைக்கப்பட்ட, சுயநலவாதிகளால் முன்வைக்கப்பட்ட, அப்பாவி மக்கள் சிந்துகிற இரத்தத்தில் சோறு பிசைய துடிக்கிறவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு அவதூறு. இந்த அவதூறுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை நம்ப வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். சென்னையிலிருந்து சென்னை நேயர்களுக்கு போகலாம். வணக்கம். சென்னை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம், என் பேர் குமார். இந்திய அரசியலோட தனிப்பட்ட வெற்றி தான் உங்களோட முழுமையான வெற்றி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. டிஎம்கே கூட கூட்டணி வச்சு தான் இருக்கீங்க. அவங்க கொடுக்குற சீட்டில் மட்டும் தான் நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் தனியாக எந்த முயற்சியும் எடுக்கலையே, ஏன்? ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய, ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க, அதனால் தனித்து நிற்கக்கூடிய அளவிற்கு இன்னும் பலம் பெறலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக தேர்தலில் தம்பி நினைக்கிற மாதிரி சாதாரணமாக நினைச்சிட முடியாது. தனியாக திரைப்படத்துக்கு போகலாம், தனியாக பீச்சுக்கு போகலாம், தனியாக ஒரு பெட்டி கடை வைக்கலாம். ஆனால் ஒரு அரசியலை தனித்து போட்டிட்டோம்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அதுக்கான பொருளியல் வலிமை தேவை, அதுக்கான மக்கள் செல்வாக்கு தேவை,
அதுக்கான தொண்டர் பலம் தேவை, இவ்வளவும் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு சுய விமர்சனமாக கூட நான் முன்வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆக தனித்து நிற்பது என்பது ஒரு பலத்தை காட்டுவதற்காக வேண்டுமானால் செய்யலாமே தவிர நாம் அரசியல் ரீதியான ஒரு வெற்றியை பெறுவதற்கு அதன் மூலமாக வளர்ந்து 5 முறை நாடாண்ட திமுகவே கூட்டணி அடிப்படையில் தான் தேர்தலை சந்திக்கிறது. 5-6 முறை ஆட்சியை கண்ட அதிமுகவே கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திப்பதில்லை. திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, தேசிய அளவில் இருக்கிற பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போன்ற கட்சிகளே கூட கூட்டணிக்கு தன்னை விட சின்ன சின்ன கட்சிகளை தேடித்தான் இருக்கிறார்கள். அவர்களால் கூட தனித்து போட்டியிட துணிச்சல் இல்லை. ஆக வளர்ந்து கொண்டிருக்கிற எம்மை போன்றவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது அவருடைய விருப்பத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது நடைமுறையிலே இருக்கிற சிக்கல்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சியில் இருக்கக்கூடிய நேயர்கள் இணைப்பு கொண்டாங்க. வணக்கம் திருச்சி நேயர்கள், விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. வணக்கம், நாங்கள் திருச்சியிலேருந்து காந்தி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் தனக்குன்னு சொந்தமாக ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பரவாயில்ல, நீங்கள் நல்லா கட்சியை வளர்த்து வந்த கட்சி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்கள் கட்சி சார்பாக எப்போ நீங்கள் டிவி சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க? உங்களுடைய தொலைக்காட்சிக்கான தொடக்கத்தை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார், சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதா என்று ஒரு தனி ஊடகம் தேவை, தொலைக்காட்சி தேவை என்பதை நான் ஒரு அறிவிப்பாக செய்து என்னுடைய பிறந்தநாள் பொன்விழாவை கொண்டாடிய காலத்தில் இயக்க தோழர்களிடம் வேண்டுகோளாக வைத்தேன். அதன் அடிப்படையில் தோழர்கள் எல்லாம் தொலைக்காட்சி தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவரவரால் ஏற்பட்ட பொருளாதார வலிமைக்கு ஏற்ப பொற்காசுகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு தொலைக்காட்சியை தொடங்குவதற்கு போதுமானதாக இல்லை. இன்றைக்கு ஆணையை கட்டி தீனி போடுவது என்று சொல்வார்களே, அப்படி தொலைக்காட்சியை தொடங்குவது ஒரு பெரும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்றாலும் அந்த கனவிலிருந்து நாங்கள் இன்னும் மீளவில்லை. எங்களுக்கென்று ஒரு ஊடகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கனவு திட்டமாக வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். தம்பியின் ஆசை நிறைவேற முயற்சிப்போம். நன்றி. உங்கள் கனவு பலிப்பதற்கு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் கூட முகநூலிலும் தொலைபேசி வாயிலாகவும் நேயர்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேள்விகளோடு தொடர்ந்து காத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் விடை காண முயற்சிக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். வெள்ளிக்கிழமை இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் சிறப்பு ஆளுமையாக நம்மோடு திரு திருமாவளவன் இணைந்திருக்கிறார். மக்களின் கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நம்மோடு நேரலையில் அடுத்ததாக நெல்லை, மீண்டும் நெல்லை நேயர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து விரைவாக இணைப்புக்கு வந்துட்டீங்க. நெல்லை நேயர்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய கேள்வி சுருக்கமாக. ஹலோ, வணக்கம் சார். நெல்லையிலேருந்து சந்தனகுமார். அதாவது தலித் மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் சரிவர எந்த மக்களுக்கும் சரியாக போய் சேரலை. நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. இனிமேலும் நீங்கள் என்ன நடவடிக்கைகள் மேலும் என்ன எடுப்பீங்க? தொடர்ந்து அவர்களுக்கான உரிமைகள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லைங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. என்னவான் திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? முழுமையாக அவர்களுக்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக உங்களுடைய திட்டங்கள் அல்லது அடுத்த கட்ட முயற்சிகள் என்னங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறார். தலித் மக்கள் தங்களுக்கான உரிமைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் அதை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் முன்பாக ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருவர், மிக முக்கியமான ஒரு ஆளுமை உங்களிடம் தொலைபேசியின் வாயிலாக பேசுவதற்காக காத்திருக்கிறார். அந்த ஆளுமை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுப்பா. நான் என்னப்பா சொல்ல போறேன், எனக்கு தெரியாதுப்பா. பேசுங்க. உங்க பையன் இங்க இருக்கிறாரு, உங்கள் மகன். என்ன கேள்வி கேட்க போறீங்க மாவட்ட? என்ன கேள்வி கேட்க போறேன்? ஏதாவது கேளுங்க. என்ன கேட்கறது? ஒன்றும் கேட்க முடியலையே, எனக்கு தெரியாத. என்னம்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறியா? அங்க வீட்டில் டிவி பார்க்குறியான்னு? வீட்டில் டிவி இல்லையா? பார்க்கலையா? டிவியே இல்லை. சரி, அப்புறம் என்ன ஏதாவது கேள்வி கேட்கறது தானே உங்களை பார்த்துருக்காங்க. என்ன ஏதாவது கேளுங்க. என்ன கேட்க போறேன்? எனக்கெல்லாம் இதாக இருக்குப்பா, நான் கேட்க மாட்டேம்மா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுப்பா. சரி சரி. அம்மா, கடைசியா உங்களை எப்போ பார்த்தாரு? எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்தவரு? பார்த்து 2-3 மாசம் ஆகுது. 2-3 மாசம் ஆச்சு. ஏன் வீட்டுக்கு வரேன்னு கேட்டீங்களா? கேட்டா வருவாரா, வரமாட்டாரே?
வேலைன்னு சுத்திட்டு இருக்கிறாரு. உங்களை இன்னும் கூட வந்து பார்க்கல, 3 மாசம் ஆச்சு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு, நீங்க வந்து பாத்தீங்களா? நான் இருந்த நாங்க உடம்பு சரியில்லை. என்னம்மா? அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை. ஆமா. நல்லதுமா. நீங்க நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்கிற ஒரு கேள்வி உங்க சார்பா நான் வச்சிடுறேன். ஏன் இன்னும் திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறான்னு ஒரு கேள்வியை ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இங்க நிறைய நேர்களும் அந்த கேள்வி வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்வி உங்க சார்பா நானும் வச்சிடுறேன். நல்லதுமா. தொலைபேசி வாயிலாக எங்களோடு இணைந்தீர்கள். ஒரு எப்படி உணர்கிறீர்கள்? ஒரு 3 மாசமா அம்மாவை கூட போய் பார்க்க முடியாத மாதிரியான அரசியல் பணிகள் பல எப்பயாவது இந்த 3 மாதம், பல நாளில் 6 மாதம், 1 வருஷம் கூட ஆயிரும். நான் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எங்கே கலந்துக்கிறனோ அங்கே தேடி வந்துடுவாங்க, அல்லது சென்னையில் வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து அவங்களா ஃபோன் பண்ணி என்கிட்ட யார்ட்டையாவது நம்பரை வாங்கி பேசுவாங்க. அது மாதிரி அது வேணும்னு இல்லை, நம்மளால் முடியல. அந்த கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அவங்க வயதான தாய், அவங்களே தொடர்பு கொண்டு என்ன நான் இப்படி ஒருத்தன் இருக்கிறேனே என்னை மறந்துட்டியான்னு கேட்குற அளவுக்கு நடந்துக்கிறது எனக்கு குற்ற உணர்வாக தான் இருக்குது. அதனால தான் அதை ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்னு நினைச்சேன். அம்மா குரலை கேட்பதற்கு நியூஸ் 7 ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும். உங்களோட சென்னை நேயர்கள், சென்னையிலிருந்து வணக்கம். சென்னை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. மிக விரைவாக அந்த கேள்விக்கு சொல்லிடுங்க. தலித் மக்களுடைய உரிமைகளுக்கு நீங்கள் என்ன தொடர்ந்து செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் ஒரு தம்பி நெல்லையிலிருந்து. தலித் மக்கள் தங்களுக்கான உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வே இன்னும் பெறாமல் இருப்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும், கசப்பான உண்மையாகும். ஆகவே தலித் மக்களை ஒரு அரசியல் சக்தியாக, விழிப்புணர்வுள்ள ஒரு அரசியல் சக்தியாக வளர்த்தெடுப்பதே நமக்கு ஒரு பெரும் பாடாக இருக்கிறது. அதற்கான ஒரு முயற்சிகளில் தான், மக்களை அமைப்பாக்குகிற முயற்சிகளில் தான் இப்போது நாம் ஈடுபட்டு வருகிறோம். தலித் மக்களே தங்களுக்கான விடுதலையை வென்றெடுப்பதற்கு அவர்களை தயார்படுத்துவது தான் எங்களுடைய வேலை திட்டங்கள். சென்னை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. சென்னையிலிருந்து விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம், என்னோட பேர் பார்த்திபன். நீங்கள் ஈழத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. 2009 பிறகு போர் முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாள் அதிபர் ராஜபக்சே செஞ்சது காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் பல மேடைகளில் சொன்ன பதில் தான். இல்லை, ஈழத்திற்கு ஆதரவாக பேசுகிறீர்கள், ராஜபக்சேவை சந்தித்தீர்களே, அதற்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னு பழைய கேள்வி தான். ஏற்கனவே பல மேடைகளில் நீங்கள் பதில் சொன்ன கேள்வி தான். நீங்கள் விருப்பப்பட்டா திருப்பி சொல்லலாம். பதில் சொல்லணும். அது திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் சொல்லிதாங்கன்னா, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்தேன். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை போய் சந்தித்தோம். வடக்கு மாகாணத்தின் பெரும்பாலான அந்த முகாம்களில் உள்ள பெரும்பாலான மக்களை சந்தித்தோம். பிறகு யாழ்ப்பாணம் சென்றோம். அதன் பிறகு கொழும்புக்கு வந்ததும் வெளியுறவுத்துறை அமைச்சர், இராணுவத்துறை அமைச்சர், கடைசியாக ராஜபக்சேவை சந்திப்பு என்ற ஏற்பாடு இருந்தது. ராஜபக்சேவை சந்திப்பதற்கு அவர்கள் சொன்னவுடனே எனக்கு தயக்கம் இருந்தது. அவரை சந்திக்க நான் விரும்பவில்லை. ஆனால் உடன் இருந்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர், அப்படி தவிர்க்கக்கூடாது, நீங்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறீர்கள், அது அவரை அவமதிப்பதல்ல, நம்முடைய இந்திய தேசத்தையே நாம் வந்து அவமதிப்பதாக ஆகிவிடும், கட்டாயம் வாருங்கள் என்று சொன்னதால் நானும் போனேன். போனபோது ஒரு அவைக்குரிய மதிப்பை நாம் வழங்க வேண்டியிருக்கு. அந்த இடத்திலே நான் தனிப்பட்ட முறையில் நான் பெரிய ஈழப்பற்றாளன் அல்லது புலிகள் பற்றாளன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலே நான் அவை மீறி செயல்பட்டு விட முடியாது. கேள்விகள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கேள்விகளை கேட்டார்கள். நானும் ஒரு கேள்வியை கேட்டேன். பிறகு கூட்டம் கலைந்தது. எல்லோரும் எழுந்து வெளியே வந்தோம். அந்த நேரத்திலே அந்த அரண்மனையில் இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு புகைப்பட வல்லுநர், எல்லோரும் ஒன்றாக நில்லுங்கள், ஒரே படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒன்றாக நிறுத்தினார். அப்போது ராஜபக்சே நடுவிலே நின்றார். ஒரு இடது பக்கத்திலே டிஆர் பாலும், அவருக்கு பக்கத்திலே நானும் நின்றேன், வலது பக்கத்திலே கனிமொழி, மற்றவர்கள் நின்றார்கள். எல்லாம் ஃபோட்டோ அந்த புகைப்படம் எடுத்த பிறகு யாருமே எதிர்பார்க்காமல் ராஜபக்சே திடீரென்று என் கையை பிடித்தார். அப்போதுதான் அந்த கை குலுக்குகிற நிகழ்ச்சி அந்த இடத்தில் தான் நடந்தது. திடீரென்று என் கையை பிடித்தார். என் முகத்தை கூட பார்த்து பேசவில்லை, டிஆர் பாலு முகத்தை பார்த்து சொன்னார், இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர் பிரபாகரனுக்கு மிகவும் வேண்டியவர். நல்ல வேளை இவர் யுத்தம் நடக்கிற நேரத்திலே பிரபாகரன் வந்து சந்திக்கவில்லை, அப்படி சந்தித்திருந்தால் இவரும் சேர்ந்து மேலே போயிருப்பார் என்று நகைச்சுவையாக அந்த இடத்திலே என்னை அடையாளப்படுத்தினார். வந்திருக்கிற 10 பேரில் இவன் ஒரு ஆள் தான் புலிகளின் ஆதரவாளன், வந்திருக்கிற 10 பேரில் இவன் யார் என்று எனக்கு தெரியும் என்பதை போலத்தான் அந்த இடத்திலே அவர் நடந்து கொண்டார். அப்போது எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். நானும் அந்த இடத்திலே எப்படி அந்த சூழலை கையாளுவது என்று தெரியாமல் நானும் சிரித்து விட்டு வந்தேன். இதை ஒரு பெரிய குற்றமாக எல்லோரும் மோடி இலங்கைக்கு சென்றதற்கும் கூட தமிழகத்தில் பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் வருகிறது. நீங்க அதை எப்படி உணர்கிறீர்கள்? நீங்களும் எதிர்க்கிறீர்களா, ஆதரிக்கிறீர்களா? இல்லை, மோடி போனதை வரவேற்று அவர் போகணும்னு தான் நம்ம சொன்னோம். அவர் போனது மட்டும் இல்லாமல் தமிழர்களை பார்க்கணும்னு சொன்னோம். தமிழருடைய கோரிக்கைகளை கேட்டுவிட்டு, ஏனென்றால் ஒரு உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது அது மோடி ஆண்டாலும் சரி அல்லது மன்மோகன் சிங் ஆண்டாலும் சரி,
இந்திய அரசாங்கத்தின் துணை இல்லாமல் ஈழச் சிக்கலை தீர்க்கவே முடியாது. இப்போ இந்திய அரசாங்கத்தின் மேலே சேருவாரி பூசிக்கொண்டே எனக்கு இதை செய்யின்னு நம்ம வந்து உங்கள் மேலே நான் சாணியை அடிச்சுட்டு எனக்கு தண்ணி கொடுனா கொடுப்பீங்களா? குற்றம் செய்வது இந்திய அரசாங்கம் இருந்தாலும் தீர்வை சொல்லுவதும் இந்திய அரசாங்கம் தான். இந்திய அரசாங்கத்துடைய துணை இல்லாமல் ஈழச்சிக்கலுக்கு தீர்வு காண முடியாது. ஆகவே மோடி அங்கே சென்றதை நாம் எதிர்க்கவில்லை. நம்ம தொலைபேசியின் வாயிலாக ஒரு நிர்ணயமாக இணைப்பிக்கிறார். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி சுருக்கமாக. ஹலோ சார், ஹலோ வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, கேள்வி. ஓகே சார், டாக்டர் புண்ணியகோடி ஃப்ரம் வில்லிவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. திருமாவளவன் சாருக்கு வணக்கம். ஆக்சுவலி அவர்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னாக்கா, நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி உங்களுக்கு இருந்தது? ஆஸ் ஏ எஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் கேண்டிடேட், ஹவு டிட் யூ ஃபெல்ட்? பார்லிமெண்டத்தில் எஸ்சி பர்சன்ஸோட எந்த அளவுக்கு இருக்காங்க நம்மளுடைய எஸ்சி பர்சன்ஸ்? நன்றி டாக்டர், உங்களுடைய கேள்விக்கு. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நான் நாடாளுமன்றத்தில் நுழைந்த போது எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவுக்கு வந்தார். அவரும் அமர்ந்திருந்த ஒரு அவையில் நானும் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்கிற நினைவு எனக்கு வந்தது. அவர் மிக முக்கியமாக எழுப்பிய கேள்வி, அங்கே எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தது என்பதுதான். பெரும்பாலான உறுப்பினர்கள் பிற அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களாக வருகிறார்கள். காங்கிரஸிலிருந்தும் பாரதிய ஜனதாவிலிருந்தும் மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்தும் தலித்துகளுக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 110க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலே இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவருடைய ஆணையின்றி பேச முடியாது. அந்த இடத்திலே நான் சுதந்திரமானவனாக இருந்தேன். அதனால் என்னால் ஓரளவுக்கு தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச முடிந்தது. என்னுடைய முதல் உரையில், கன்னி உரையில், ஈழத்தமிழர்களின் பிரச்சனையையும் தலித் மக்களின் பிரச்சனையையும் இணைத்து நான் பேசினேன். ஈழத்தமிழர்களுக்கு இந்த அரசு, இந்திய அரசு, சோனியா காந்தி தலைமையிலான அரசு துரோகம் இழைத்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டினேன். அதைப்போல இந்த நாடு 2 சுடுகாடு, 2 வாழிடம், 2 தேநீர் குவளை என்று எல்லாம் 2 இருப்பது சர்வதேச அரங்கில் இது மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது. இது வெட்கக்கேடாக இந்த சமூக அமைப்பு முறை இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். எனவே தலித் மக்களின் பிரதிநிதியாகவும், தமிழ் மக்களின் பிரதிநிதியாகவும், விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதியாகவும் அந்த அவையில் 5 ஆண்டு காலம் இருந்து என்னால் பணியாற்ற முடிந்தது. என் சக்திக்கு ஏற்ப நான் என்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறேன். நாம் திருச்சியிலேருந்து நேர்கள் நேரமாக இணைப்பில். வணக்கம், திருச்சி நேர்கள் இணைப்பு கொண்டீங்க, கேள்வி. வணக்கம் ஐயா, நான் திருச்சிருந்து சதீஷ் பேசுகிறேன். தமிழகத்தில் நியூஸ் பேப்பர் எடுத்தாவே தமிழகத்தில் கொலை, தற்கொலை, பலாத்காரம், சிறுமி பலாத்காரம் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டும் இருக்கோம், படிச்சுட்டும் இருக்கோம். இதில் வந்து நம்மளால வந்து எந்த அரசியல் மாற்றங்களோ இல்லை சட்ட மாற்றங்களோ இல்லை. உங்களால் இதை கொண்டு வர முடியுமா ஐயா? தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கேட்குறாரு. குழந்தைகளின் மீதும் பெண்களின் மீதும் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளுக்கான தீர்வாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்னு கேட்குறாரு. இல்லை, இது வந்து சமூகத்தில் நடக்கிற பல்வேறு வன்கொடுமைகள், குற்றங்கள், இவற்றை சட்டம் கொண்டுதான் கட்டுப்படுத்த முடியும். அதை தாண்டி மக்களிடத்திலே விழிப்புணர்வு தேவை. இப்படிப்பட்ட வன்முறைகளில் ஈடுபடுவது பாவச் செயல், பாலியல் வல்லுறவில் ஈடுபடுவது குற்றம், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்களுக்கு ஆளாகக்கூடாது. அப்படிப்பட்ட தற்கூறிய அரசியல்வாதிகளின் சதிவலைகளுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிற வகையில் மக்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று பட்டுக்கோட்டை பாடினார். அதனால் சமூக மாற்றத்திலே மக்களே தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. என்னதான் சட்டங்களை போட்டாலும் திட்டங்களை தீட்டினாலும் அவற்றால் மட்டுமே அதை சரி பண்ண முடியாது. எத்தனையோ ஒடுக்குமுறை சட்டங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கின்றன, பெண்களுக்காக பல சட்டங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்கிற நிலை இருக்கிறது. ஆண்களாக பெண்களுக்கு கொடுமை செய்யக்கூடாது என்று எண்ண வேண்டும். பெரும்பான்மையினராக இருப்பவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று திருந்த வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்குமான ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி தேவைப்படுகிறது. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் நம்முடைய கடமை. நிச்சயமாக இன்னும் கூட நிறைய கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. பேசுவதற்கும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொலைபேசியின் வாயிலாகவும் நேர்கள் நீண்ட நேரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடை காண பேசலாம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருமாவளவனோடு தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இது கேள்வி நேரம். நம்மோடு திருமாவளவன் இணைகிறார். உங்களின் கேள்விகளுக்கு நேரலில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் மீண்டும் தொலைபேசியின் வாயிலாக ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. விரைவாக உங்களுடைய கேள்வி.
சார் நான் சிறுவண்டம் பகுதி கருமத்திலிருந்து பேசுகிறேன். நான் திருமணம் வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்கள் தென் தமிழகத்தில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எதிராக வந்து கொடுமைகள் அதிகமாக இருக்குது. அதை கண்டித்து நீங்கள் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லது, நன்றி. நிச்சயமாக அதற்கான என்ன கேள்வி? போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி நிறைய IAS IPS இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்காண்டி சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கணும். ரொம்ப நன்றி சார். போலியாக சாதி சான்றிதழை பெற்று நிறைய IAS IPS அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக சட்ட ரீதியிலாக நீங்கள் நடவடிக்கை அப்படிங்கிறாரு. தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள் அதை குறிப்பிடுகிறார். அதற்கு எதிராக நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறார். ஒரு கருத்தாக முன்வைத்திருக்கிறார். நம்ம நெல்லையிலிருந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கு போகலாம். நெல்லை நேயர்கள் வணக்கம். நெல்லை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. சார், என் பேர் ஜாஃபர். நெல்லை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். தொடர்ந்து இந்த நெல்லை மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் பல கொலைகள் நடந்துக்கிட்டு வருது. அதுக்கு சரியாகவே இந்த தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை. அதோட கருத்து என்ன சார்? உங்கள் கருத்து என்ன சார்? தென் மாவட்டங்களில் நடைபெறுகிற இந்த தொடர் படுகொலைகள் நமக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் 21ஆம் நூற்றாண்டில் தான் இருக்கிறோமா அல்லது காட்டுமிராண்டிகளின் காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஒரு வேதனையை ஏற்படுத்துகிறது. அரசு இதில் ஏன் மெத்தனம் காட்டுகிறது என்று விளங்கவில்லை. அதில் இன்னொரு பெரிய வேதனை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியதைப் போல நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பற்றி கேள்வி எழுப்பிய போது அப்படியெல்லாம் அங்கே பெரிய வன்கொடுமைகள் நிகழவில்லை என்பதை போன்ற ஒரு பதிலை கூறியிருக்கிறார். அவை சாதியின் பெயரால் நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். சாதியின் பெயராலும் வேறு பல காரணங்களாலும் அடுத்து தொடர் படுகொலைகள் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு அனைத்து கட்சி தலைவர்களும் முன்முயற்சி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையிலே நான் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து இது தொடர்பாக ஒரு தீர்வை காண்பேன், ஒரு முழுஅடைப்பு போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறியிருந்தேன். அதற்கான முயற்சிகளை நான் விரைவில் மேற்கொள்வேன். முகநூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு போகலாம். அங்கே 2 விஷயங்கள், 2 கேள்விகளும் இணைத்தே ஒரு கேள்வியை கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து தாழ்த்தப்பட்டோர் தங்களின் வாழ்வை அர்ப்பணித்து அவர்களின் பிரதிநிதியாக அவர்களுக்கு குரல் கொடுக்கிறீர்கள். தாழ்த்தப்பட்டோர் பெரும்பான்மையாக இருந்தும் ஏன் உங்களால் ஒருங்கிணைக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களின் எதிர்கால அரசியலின் தொலைநோக்கு தமிழர்களின் அழிவுக்கு காரணமான வந்தேரிகளின் கூடாரமான திராவிடத்தை ஆதரிப்பதா, இல்லை உண்மை தமிழனாக தமிழர்களுக்கு ஆதரவான தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதா அப்படிங்கிறதும், தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைத்து இயங்கக்கூடிய நாம் தமிழர் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறித்த உங்களுடைய கருத்தும் அப்படிங்கிற 3 கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய பதில். முதல் கேள்வி என்ன சொன்னீங்க? தமிழ் தேசியம் குறித்த உங்களுடைய பார்வையும் அதையும் கேட்குறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அவர்களை ஏன் ஒருங்கிணைக்க முடியவில்லை உங்களால் அப்படிங்கிறதும், திராவிடத்தை ஏன் ஆதரிக்கிறீர்கள், நீங்கள் தமிழ் தேசியவாதியா திராவிடத்திற்கு ஆதரவானவரா அப்படிங்கிற கேள்வியும். அது தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்களை ஒருங்கிணைப்பதில் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் அதில் இன்னும் போதிய அளவு கணிசமான அளவு வெற்றி பெறவில்லை என்பதைத்தான் அவர் கேள்வி உணர்த்துகிறது. அதற்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது, ஒரு டியூரேஷன், எதற்காக இருந்தாலும் ஒரு கால அளவு தேவைப்படுகிறது. நீண்ட நெடுங்காலமாக அரசியல் அதிகாரத்தோடு எந்த தொடர்புமே இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகம் தலித் சமூகம். அவர்கள் இதுவரையில் பிற கட்சிகளுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள், வேலை செய்திருக்கிறார்கள். தாங்களே ஒரு கட்சியை நடத்தி அனுபவம் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை இப்போது நான் முதல் முறையாக ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியிலே இந்த இயக்கம் ஈடுபட்டு வருகிறது. இது ஓரளவுக்கு நாங்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் என்று தான் நான் நம்புகிறேன். அதற்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது. திராவிடம். இரண்டாவது, தமிழ் தேசியத்தை வெறும் மொழி வழி அடிப்படையிலே, இனவழி அடிப்படையிலே சிலர் பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்பிலிருந்து பார்க்கிறது. தமிழ் தேசியம் என்பதை என் மொழி தமிழ் மொழி, என் இனம் தமிழ் இனம் என்று பார்ப்பது வெறும் இனவெறி மொழிவெறியாகத்தான் அது வளர்த்தெடுக்கப்படும். தமிழ் தேசியம் இந்துத்துவ தேசியத்திற்கு எதிராக, இந்திய தேசியத்திற்கு எதிரான ஒரு மாற்று அரசியலாக முதலில் பார்க்க வேண்டும். இந்தியம் என்பது இந்துத்துவத்தின் அடிப்படையில் இருந்து கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியா என்பதே இந்துத்துவத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டது தான். இந்துத்துவம் என்பது இந்து மதத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்து மதம் என்பது சாதி அமைப்பிலிருந்து கட்டப்பட்டிருக்கிறது. சாதியை ஒழித்தால்தான்
இவை அனைத்தையும் ஒழிக்க முடியும். சாதி ஒழிப்பதற்கான எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் ஒழிப்பற்றையும் இனப்பற்றையும் பேசினால் அது உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. எனவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்திய தேசியத்திற்கு மாற்று தமிழ் தேசியம், இந்துத்துவத்திற்கு மாற்று தமிழ் தேசியம், சாதி ஒழிப்புக்கு வழி தமிழ் தேசியம் என்று சாதி ஒழிப்பிலிருந்து தமிழ் தேசியம் பார்க்கிறோம். ஆனால் இங்குள்ள தமிழ் தேசியவாதிகள் சாதியை கெட்டியாக பிடித்து கொண்டு தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, ஈழம் வெல்க என்கிறார்கள். இவர்களால் ஒரு அங்குலம் கூட தமிழ் தேசியத்தை நோக்கி நகர முடியாது. சாதியை நம்புகிறவன், சாதி வெறி உள்ளவன், சாதி பற்று உள்ளவன் தமிழ் தேசியத்தை ஒரு காலத்திலும் வென்றெடுக்க முடியாது. அது போலி தமிழ் தேசியமாகத்தான் வளரும். திராவிடம் என்பது அந்த காலத்திலே அதற்கு தேவையான ஒரு அரசியல் சூழல் இருந்தது. ஒன்றிலிருந்து தான் மற்றொன்று. ஒரு காலத்தில் வெள்ளையினை எதிர்ப்பதற்காக இந்திய தேசியம் தேவைப்பட்டது. வெள்ளையன் வெளியேறிய பிறகு இந்திய தேசியத்திலிருந்து தனிமைப்பட்டு திராவிட தேசியம் என்கிற ஒரு புதிய கருத்தியல் உருவானது. ஏனென்றால் வடவர்களின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக. ஆக திராவிட தேசியம் என்பதிலிருந்து இன்றைக்கு தமிழ் தேசிய உணர்வு என்பது முகிழ்த்து வருகிறது. எனவே திராவிட தேசியமே நமக்கு கூடாது அல்லது அதை நாம் கடுமையாக பகையாக பார்க்க வேண்டும் என்று இப்போது பேசுகிற இந்த அரசியலில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. அதற்கு தந்தை பெரியாரை விமர்சிப்பதோ அல்லது திராவிடர் கழகத்தை விமர்சிப்பதோ திராவிட இயக்கங்களை விமர்சிப்பதோ மட்டுமே மாற்றாக இருக்க முடியாது. அந்த அரசியல்தான் திராவிட அரசியல்தான், திராவிட தேசியம் என்கிற அந்த அரசியல்தான் தமிழ் தேசியத்தை நோக்கி இன்றைக்கு நம்மை நகர்த்தி இருக்கிறது. எனவே தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்பிலிருந்து பார்க்க வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. நம்ம தொலைபேசி ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம், இணைப்பு கொண்டீங்க, விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. அண்ணன் பேசுறாருப்பா. அதாவது ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற நல்ல விஷயமா இருக்கு, வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு எனக்கு. நான் மதுரை செல்லூர்ல இருக்கிறேன். என் பேர் யோசன். என்னுடைய பேர் உங்க பேரு யோசன். என் பேர் யோசன். சொல்லுங்க. என் பேர் யோசன். நான் மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கிறேன். அவரு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா. சுருக்கமா கேள்விக்கு வந்துருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடியதுன்னா ஜாதி வழக்கு முன் வருவாரா ஒரு கேள்வியா கேட்கிறேன். ஜாதி வழக்குகளை ரத்து செய்ய முன் வருவாரா? ஜாதி அரசியலை, நன்றி, ஜாதிய வழக்குகளை, ரைட், ஆமா, நன்றி நன்றி. நீங்கள் உங்களுடைய கேள்வி சரியாக நீண்ட நேரமாக எடுத்துக்கிட்டதுனா உங்கள் சாதிய வழக்குகளை, சாதிய ரீதியிலான வழக்குகளை தொடுக்கிறாங்களா, சாதியை முன்வைத்து தொடுக்கக்கூடிய வழக்குகள் கிட்டத்தட்ட அவர் சொல்ல நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இடஒதுக்கீடு இது போன்ற விஷயங்கள் தான் சாதி இன்னும் வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நமக்கு இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்குது, நிறைய கேள்விகள் மீதம் இருக்கின்றன. நான் கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் இதற்கு முன் சொன்ன விஷயம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி ஒரு கருத்து வைத்திருந்தார்கள். நீங்கள் இதுக்கு முன் சொன்ன பதிலே அவருக்கு நான் எடுத்துக்கலாமா? முதல்ல எடுத்துக்கலாம், ரைட். அதனால் அப்படி வச்சுக்கலாம். அடுத்ததாக சில கேள்விகள் முன் வச்சிருக்கிறாங்க. சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க, அதை எப்படி ஒழிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. நீங்கள் எப்பொழுது இஸ்லாத்திற்கு வரப்போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. இன்னொரு கேள்வியும் கூட முன்வைக்கப்பட்டது, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டதாக சில பத்திரிகை செய்திகள் வந்தன அப்படிங்கிறத முன்வைத்து ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. இந்த 2ஐயும் சேர்த்து சொல்லுங்க. மூன்றாவதாக, சிதம்பரம் தான் என்னுடைய சொந்த ஊர், சிதம்பரத்தில் உங்களுக்கு அதிக ஆதரவு இருக்குது, இருப்பினும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோல்வியடைய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் என்னால் வெற்றி பெற இயலாமல் போய்விட்டது. அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. தேர்தல் அரசியலில் கையாளப்பட்ட மதவாத அரசியல், வெறுப்பு அரசியல் ஒரு முக்கியமான காரணம். மேலும் பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட கணிசமான வாக்குகளை, 3.5 லட்சம் வாக்குகளை வாரி வழங்கிய மக்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இஸ்லாத் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அந்த மதத்தை சார்ந்த, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் நம்முடைய கட்சியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அதனால் நான் ரம்ஜான் காலத்திலே, அந்த மாத காலத்திலே அவர்களோடு நான் சேர்ந்து நோன்பு இருக்கிறேன். அப்படி நோன்பிருந்து வருவதனால் நான் இஸ்லாத்துக்கு மாறப்போகிறேன் என்று சிலரும், அல்லது மாறிவிட்டேன் என்று சிலரும் யூகங்களின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அப்படி எந்த ஒரு முயற்சியும் இதுவரையில் நான் எடுத்ததில்லை. யாரும் என்னை அப்படி கட்டாயப்படுத்தியதும் இல்லை. தோழமை அடிப்படையிலே, நட்பின் அடிப்படையிலே நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் அப்படி மதமாற்றம் அதை பற்றி எப்போதும் நான் சிந்தித்ததில்லை. என்னை இந்துவாகவும் நான் உணர்ந்ததில்லை. நேரம் கடந்து விட்டது. சாதி ஒழிப்பை பற்றி ஒன்று சொன்னார்கள். சாதி ஒழிப்பு என்பது தனி மனிதனால் சாதிக்கக்கூடிய ஒன்றல்ல. அது ஒரு சில ஆண்டுகளால் உருவானவை அல்ல.
பல ஆயிரம் தலைமுறை காலமாக வேரூன்றி கிடக்கிற புறையோடி கிடக்கிற ஒரு சமூக கேடு. அதை ஒவ்வொருவரும் சேர்ந்து, கேள்வி கேட்ட செல்லூர்காரரும் சேர்ந்து, நானும் சேர்ந்து அதை ஒழிக்க வேண்டும். நேரம் கடந்து விட்டது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. இராசா எமலாதித்தன் ஒரு பதிவர் வச்சிருந்தாரு. ஒருபுறம் தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள், மிகவும் நசுக்கப்படுகிறார்கள் கருத்து வைக்கப்படுகிறது. மறுபுறம் நாங்கள் ஆண்ட பரம்பரையினர், தேவேந்திர குல வேளாளர்கள், இந்த மாதிரியான சில வாதங்களும் தலித் சமூகத்தில் இளைஞர் மத்தியில் இருக்கிறது. இதை வரவேற்கிறீர்களா, கண்டிக்கிறீர்களான்னு கேட்டிருந்தாரு ஒற்றை வரியில். ஒடுக்கப்பட்டவர்கள் தங்கள் தலை நிமிர்வதற்காக எந்த மொழியையும் எந்த சொல்லாடலையும் கையில் எடுப்பது தவறில்லை. நன்றி நன்றி. இன்னும் கூட நிறையவே கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளும் ஒரே விதமான தளத்தில் இருப்பதால் சில கேள்விகளை நாங்கள் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. நேரத்தின் அருமை கருதி நேரம் இல்லை. தொடர்ச்சியான உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் 3 மாதங்கள் ஆகிறது உங்களை பெற்ற தாயை பார்த்து. இருந்தாலும் கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களோடு இணைந்தீர்கள், நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி. இந்த அளவிலே நாம் இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை நாம் நிறைவு செய்வோம். தொலைபேசியின் வாயிலாக தொடர்ந்து பல நேயர்கள் தொடர்பு கொண்டீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பளிக்க முடியாமல் போனதற்காக வருந்துகிறேன். முகநூலில் பதிவு செய்த அத்தனை கேள்விகளை முன்வைக்க இயலாமல் போனதற்காகவும் நான் வருந்துகிறேன். நேரலையில் தொடர்பு கொண்ட நேயர்களுக்கும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக கருத்துக்களை பதிவு செய்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.